ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ராகி சேமியா யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேயே அம்மாச்சி வீட்டில் இருக்கும்போது நிறையா நான் வந்து சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறமா வளர்ந்ததுக்கப்புறமா எங்கள் வீட்டில் அம்மா வீட்டில் நான் சாப்பிட்டதே இல்லை. இப்போ தான் ரீசெண்ட் டேஸாக மார்க்கெட்டில் விற்றுச்சுன்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இது ஒரு 5 மினிட்ஸ் பச்சை தண்ணியில் போட்டுட்டு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சோம்னா சூப்பராக வெந்துடும். அதுக்கு நடுவில் தேங்காய் வந்து திருவிக்கலாம். தேங்காய் திருவுற இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்திங்களா, புதுசாக இருக்குது. இங்கே ஆனந்தாவில் தான் வாங்கியிருந்தோம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக ஈஸியாக வந்து தேங்காய் திருவுற மாதிரி இருக்குது. 5 மினிட்ஸ்லேயே நல்லா வந்து ராகி சேமியா சாஃப்டாக குக் ஆயிடும். நல்லா உதிராக வரணும் அப்படின்னா நம்ம இட்லி பாத்திரத்தில் வைக்கும் போது நல்லா தண்ணியை வடிச்சிட்டு வைக்கணும். அப்போ தான் நல்லா உதிராக வரும். இல்லைன்னா கொஞ்சம் கொலான்னு ஆன மாதிரி ஆயிரும். ஸ்வீட்னஸ்க்கு வெல்லம் தான் ஆட் பண்ணிக்கேன். வெல்லத்தை அப்படியே சேர்க்காம இந்த மாதிரி லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணோம்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக இருந்துச்சு. அதுக்காக தான் இப்போ ஒரு 2 to 3 டைம்ஸ் தான் இந்த மாதிரியும் நான் யூஸ் பண்ணுறேன். கூடவே நல்லா டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருக்கு நல்லா நெய் நல்லா தாராளமாக ஊற்றிட்டு இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஏலஞ்சோக்கு பொடி வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே திருவி வச்ச தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா செம்ம ஸ்வீட்டாக ஃபில்லிங்கான ஒரு டின்னர் ரெடி. யாருக்கெல்லாம் அது பிடிக்கும் அண்ட் மெமரிஸ் இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.